வந்து என்னென்ன இப்போ பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு? வந்து மதுரையில் உள்ள கலாச்சாரங்கள்லாம் வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து போட்டிருந்தாங்க. சூப்பர். இதை விட ரொம்ப மதுரை எப்படி முதல்ல இருந்துச்சு, ஓகே, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக எடுத்து காமிச்சிருக்காங்க. பரவாயில்ல. ரெண்டாவது ஸ்டார்டிங்கில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மணிமேகலை, சிலப்பதிகாரம் இதெல்லாம் வந்து புரிஞ்சு படிக்கிறது கூடிய ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. சூப்பர்மா. மற்றபடிக்கு உங்களுக்கு இங்கே வந்தது இப்போ ஏழை பாலை இல்லாதவங்க எல்லாம் வந்து புக்ஸ் என்ன தேவை புக்ஸோ படிச்சுக்கலாம். இங்கே வந்து எல்லா தேவையான புத்தகம்லாம் படிக்கலாம். பெரியவங்களும் படிப்பறிவு இல்லாதவங்க கூட வந்து புரிஞ்சுக்கிற ஒரு இதை எழுத்து மூலமாகவோ ஒரு வரீங்க, ஓவியம் மூலமாகவோ அதை வந்து சிற்பம் மூலமாகவோ அதை பற்றி வச்சுருக்காங்க. சூப்பர்மா. அதனால் அதை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். அவங்க யார், உங்களுக்கு என்ன வேணும்? இது வந்து என் மகனா. சரி, எங்கே வரீங்க இல்லையா? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து வரோம். சரிண்ணா. இல்லை, மதுரை கோயிலுக்கு வந்தோம். கோயிலுக்கு வந்து சுற்றி பார்த்ததுல ரொம்ப முக்கியமானதாக வந்து இதுவும் எங்களுக்கு தெரியுது. சரிண்ணா, ஓகே. அதாவது ஒரு புத்தகத்துக்கு இவ்வளோ பெரிய கட்டணம் அப்படின்னா அது உலகத்தில் தமிழ்நாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது திராவிட இயக்கத்துக்கு கிடைச்ச பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இனி வர்ற சமூகத்துக்கு நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் நம்ம முன்னாடி இருந்தவங்க எப்படி இருந்திருக்காங்க இதுவும் கொடுத்துருக்காங்க. அன்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கும் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்கிறதுக்கு எது வழியாக தெரிஞ்சுக்கிறோம்னா புத்தக வழியாக தெரிஞ்சுக்க முடியும். வெரி குட். ஒரு சமுதாய வளர்ச்சின்றது கல்வியில் தான் இருக்குது. கண்டிப்பாக. அந்த கல்வியை வந்து ஒரு புத்தகத்தை இது பண்ணி இவ்வளோ பெரிய இது கட்டினதுக்கு ஸ்டாலின் ஐயா அவங்களுக்கு முக்கிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை அடுத்த கட்ட நடவடிக்கையாக உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கு மாவட்டத்துக்கு ஒன்று இதுமாதிரி திறக்கணும்னு நான் வேண்டுகோள் வச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. அவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. இது